ஹாய் மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்னைக்கு திண்டுக்கல்ல இருந்து சிறுமலைக்கு வந்திருக்கேன். சிறுமலையில் என்னோடய தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தோட்டத்தை பாருங்கள். தோட்டம் எல்லாமே சவுச்சவு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் மறுபடியும் நாங்கள் சவுச்சவு விவசாயம் பார்க்கணும். அடுத்து பீன்ஸு விவசாயம் போட போகிறோம். பீன்ஸ் போடுறதுக்காக இன்றைக்கி காட்டுக்கு வந்திருக்கேன். காட்டை பார்க்கணும், வெட்டி என்ன பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். இது என்னோடய வீடு. பாருங்க, தோட்டத்தில் இதுதான் வீடு. இந்த வீட்டில் தான் இவ்வளோ நாளாக குடியிருக்கோம். இந்த வீடு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு இதான் இந்த வீடோட வாசப்படி. இந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ 25 வருஷமாக இங்கே தான் குடியிருந்தோம். இந்த 25 வருஷமாக இந்த வீட்டில் தான் நாங்கள் தங்குறது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கட்டில். இந்த கட்டிலில் தான் நான் படுத்துக்கிருவேன். எனக்கு இந்த வீட்டை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களால் முடியலை. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டை இடிச்சிட்டு வேறு வீடு போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 25 வருஷமாகவே எங்களால் அதை செயல்படுத்த முடியல. ஏன் எதற்கு என்னென்று தெரியல. இதான் எங்களோட அடுப்படி. இங்கே பாருங்க, இதுதான் அடுப்படி. இந்த அடுப்பு இதில் தான் சமைப்போம். விறகடுப்பு. இப்போ தான் சிலிண்டர் வாங்கி வச்சுருக்கேன். சிலிண்டரில் வந்தால் சமைச்சிக்கிருவேன். எங்கள் வீட்டுக்காரர் நான் இல்லாத நேரம் அவரும் சமைச்சிக்கிருவார். சிலிண்டரு, அடுப்பு எல்லாம் வச்சுருக்கேன். இந்த வீட்டில் தான் நான் இவ்வளோ நாளாக குடியிருந்தேன். இந்த வீட்டை என்னால் இதுதான் ரூம்பு. சந்திரமதி படத்தில் மாதிரி இருக்கா அந்த வீடு? உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னடா சந்திரமதி சிறுமலையில் இருக்குதுன்னு நினச்சிங்களா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டான். இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 1 2 கிடையாது, 3 பாம்பு இந்த வீட்டில் கடிச்சிருச்சு. அந்த 3 பாம்பும் கடித்து இந்த வீட்டில் உசுரை காப்பாற்றி வச்சுருந்துருக்கு. அதனால் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே முடியலைன்னு போனால் கூட திடீர்னு இறந்துடுறாங்க. ஆனால் எனக்கு இந்த வீட்டில் 3 பாம்பு கடிச்சும் நம்மளை இந்த உசுறு இந்த வீட்டில் நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கு. அப்படிங்கிறனால இந்த வீட்டை மாற்றி அமைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் இந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளவோ பண்ணியும் கூட நான் அந்த வீடு வேணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் அந்த வீட்டை கொஞ்சமாவது சின்னதாக எடுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னோடய உசுரை இந்த வீடு எனக்கு உசுரை சம்பாரித்து கொடுத்துருக்கு. அதனால் இந்த வீட்டுக்கு எனக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.